அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப். தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆண்டு. எனவே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்தில் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவதற்கும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறுவதற்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முனைப்பு காட்டி வருவார்கள். அதனுடைய அடிப்படையில் புதிய தமிழகம் கட்சியும் கடந்த 2 வருடங்களாக தொடர்ந்து ஆயிரக்கணக்கான கிராமங்களிலே கொடியேற்றியும் கடந்த 7ஆம் தேதி அன்று மதுரையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டை சிறப்பாகவும் நடத்தினோம். அந்த மாநாட்டிலேயே நாங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை விரைவிலே அறிவிப்போம். குறிப்பாக புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில உயர்மட்ட குழு ஒரு 80 பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் அவனுடைய கருத்துக்களை கேட்டும் அதே போல ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் உடைய கருத்துக்களை கேட்டும் அறிவிப்போம் என்றும் நாங்கள் தெரிவித்திருந்தோம். நாங்கள் இன்று மதுராந்தகத்தில் நடைபெறுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பது போன்ற செய்திகள் பரவியது. நேற்று உடனடியாக அனைத்து பத்திரிகையாளர்களையும் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. எனவேதான் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து அதற்கான தன்னிலை விளக்கத்தை அளிக்க விரும்புகிறேன். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டிலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் இந்த நிமிடம் வரையிலும் முடிவு செய்யவில்லை. யாருடன் கூட்டணி அல்லது எப்படிப்பட்ட கூட்டணி என்பது குறித்து இன்னும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து வருகிறோம். கூட்டணி என்பது வெறுமனே ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. மாறாக அதில் பல்வேறு விதமான அம்சங்கள் அடங்கியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டணிக்கு செல்லுகின்ற பொழுது அந்த கட்சி எத்தனை இடத்திலே போட்டியிடும், எந்தெந்த இடத்திலே போட்டியிடும் போன்ற பல்வேறு விஷயங்கள் மட்டுமல்லாது மிக முக்கியமாக எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலை மிக முக்கியமாக கொள்கை ரீதியாக அணுக முடிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டை மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய மதுவிலக்கு, அனைத்து துறைகளிலும் மிதமிஞ்சி இருக்கக்கூடிய ஊழல், கனிவள கொள்ளை, அதே போல் அரசுகள் வேலைவாய்ப்புகளுக்கு ரேட் பேசக்கூடிய நிலைமை, அதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள், இது போன்ற முக்கியமான அம்சங்களை மனதிலே வைத்துத்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கை ரீதியான ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வியூகத்தை நாங்கள் தொடர்ந்து சிந்தித்தும் அதுக்கான திட்டங்களை நாங்கள் வகுத்து வருகிறோம். எனவே இந்த நிமிடம் வரையிலும் புதிய தமிழகம் கட்சி அந்த கூட்டணியில் செல்கிறது, இந்த கூட்டணியில் செல்கிறது என்பது வதந்திகளை தவிர அவைகள் எதுவும் அவைகள் புதிய தமிழகம் கட்சியிலிருந்து கொடுக்கப்பட்ட செய்திகள் அல்ல. எங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் ஓரிரு நாளில் அது அதிகபட்சம் ஒரு வார காலத்துக்குள்ளாக நாங்கள்
எப்படிப்பட்ட கூட்டணியில் அமைப்போம் அல்லது அதில் அங்கு பெறுவோம், அதனுடைய நோக்கம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம்.